வணக்கம் அண்ட் வெல்கம் டு WJB குக்கிங். இன்றைக்கி நம்ம டோனட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 கப் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். மிதமான சூட்டில் இருக்கணும் பால். ஈஸ்ட் எடுத்திருக்கேன். ஈஸ்ட்லேருந்து ஒரே ஒரு டீஸ்பூன் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அதே ஒரு டீஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. சுகர் போட்டால் தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஒரு லிவிங் ஆர்கானிசம். இது நீங்கள் ரொம்ப சூடான பாலில் போட்டிங்க அப்படின்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. ஈஸ்ட் ஃபுல்லாக செத்துரும். அதனால் நீங்கள் ரொம்ப மிதமான சூட்டில் இருக்க பாலில் ஊற்றணும். போட்டால் தான் உங்களுக்கு ஈஸ்ட் கரெக்டாக ஆக்டிவேட் ஆகும். இப்போ அது இருக்கட்டும் 5 minutes. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய பவுலில் 2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் 5 minutes ஆயிடுச்சு. ஈஸ்ட் ஃபுல்லாக நொறையாக ஆக்டிவேட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட் எடுத்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இந்த ஈஸ்ட்டு சேர்க்குறனால மாவை டபுள் பண்ணி கொடுக்கும். நமக்கு சாஃப்டாகவும் இருக்கும். இது ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டே எக்கு சேர்க்க மறந்துட்டேன். நான் இப்போ சேர்த்துக்கிறேன். ஒரு முட்டை உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பீட் பண்ணிவிட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அப்படியே தான் சேர்க்குறேன். இதை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் மைதா மாவு மேலே போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதே பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி மாவு ஸ்டேஜுக்கு நமக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது உங்களுக்கு அடியில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்படியே எண்ணெய் தடவிட்டு காயாமல் இருக்கிறதுக்காக பவுலை சுற்றி எண்ணெய் தடவிக்கலாம். அதே மாதிரி மாவுலையும் எண்ணெய் தடவிட்டு இதை ஊற வச்சிடலாம். 2லேருந்து 2.5 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் இந்த மாவு டபுள் ஆகி நல்லா ஊறி உங்களுக்கு சூப்பராக வரும் டோனட்டு. இப்போது நான் எண்ணெய் ஃபுல்லாக தடவிட்டு மூடி வைக்கிறேன். மாவுலையும் எண்ணெய் தடவிட்டேன், பவுல்லையும் எண்ணெய் தடவிட்டேன். இப்போ ஒரு டவல் வச்சு மூடிக்கிறேன். ஈர துணி வச்சு கூட மூடிக்கலாம். லைட்டாக தான் ஈரமாக இருக்குது. நான் அப்படியே மூடி வைக்கிறேன். இது 2லேருந்து 2.5 மணி நேரம் ஊறணும். இப்போ 2.5 மணி நேரம் ஆயிருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டபுள் ஆகி வந்திருக்கு மாவு. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போது இந்த மாவை நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பெரிய கிச்சன்லேயே நமக்கு அடுப்பு மேடை இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. சோப்பு வச்சு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி ஈரம் இல்லாமல் வச்சுட்டு அந்த அடுப்பு மேடையில் இதை மாற்றிக்கோங்க. இந்த மாவை கடையிலெல்லாம் பிசைவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம இதில் போட்டு பிசைய போகிறோம். இந்த மாதிரி கீழே மாவு தூவிக்கோங்க. தூவிட்டு இந்த மாவை நல்லா இழுத்து பிசையணும். ஒரு 15 minutes ஆவது இழுத்து பிசையணும். 2 கையில் கூட நீங்கள் பிசையலாம். நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறனால பண்ண முடியல. 2 கையில் தான் நானும் பிசைஞ்சேன். ஃபுல்லாக 15 minutes ஆவது இந்த மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் டோனட் சூப்பராக வரும். அடுப்பு மேடையில் வச்சு பிசைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கடையிலலாம் செய்கிற மாதிரி. பாருங்கள், நல்லா நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த மாவை நம்ம ஒரு சப்பாத்தி கட்டை வச்சுட்டு கொஞ்சமாக பரப்பி விட்டுக்கலாம். கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு. சப்பாத்தி மாவு மாதிரி ஈஸியாக வராது. ஏன்னா இது உங்களுக்கு பஃபியாக இருக்கும். அப்படி வரலைன்னா கையிலே இப்படி நமக்கு பண்ணி விடுங்க. கையிலே இப்படி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி இந்த திக்னஸ்க்கு வச்சுக்கோங்க.
இப்போது நம்ம டோனட்க்கு கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பெரிய கிண்ணம் எடுத்திருக்கேன் சைஸ்க்காக. இல்லைன்னா நீங்கள் டோனட் ப்ரெஸ் வச்சு கூட பண்ணலாம். அது வந்து பர்ஃபெக்ட் சைஸாக உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஓரளவுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. இன்னும் ஷார்ப்பான கிண்ணம், டிஃபன் பாக்ஸோ இல்லை வேறு ஏதாவது சின்ன கிண்ணம் வந்து ஷார்ப்பாக, இந்த ஓரங்கள் ஷார்ப்பாக இருக்க மாதிரி வச்சிங்கன்னா இன்னும் கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டான சைஸில் கிடைக்கும். என்கிட்ட அந்த மாதிரி இல்லை, நான் இதுதான் இருக்குன்றனால இதை வச்சு பண்ணுறேன். நம்ம வடைக்கு ஓட்டை போடுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆள்காட்டி விரல் வச்சு பெருசாக ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு டோனட்டை இன்னொன்று நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி அந்த பாத்திரத்தை வச்சு நல்லா ஹார்டாக ப்ரெஸ் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஏன்னா மாவு வந்து உங்களுக்கு ஜவ்வு மாதிரி இழுத்து வரும் இந்த மாவு. நல்லா ஹார்டாக ப்ரெஸ் கொடுத்து பண்ணுங்கள். இந்த மாதிரி வாட்டர் கேன் மூடி ஒன்று எடுத்திருக்கேன், அதை எடுத்து நடுவில் ஓட்டை போட்டுக்கிறேன். பாருங்கள், இது அழகாக வந்துருச்சு. அவ்வளோதான், இந்த டோனட் சைஸுக்கு உங்களுக்கு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஓரங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா டோனட்ஸையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், நான் எல்லா டோனட்ஸையுமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம். அடுப்பில் நல்லா எண்ணெய் ஆயிடுச்சு. நான் வந்து இந்த டோனட்ஸ்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். நடுவில் இருக்க ஓட்டையை நல்லா இது பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு பஃபியாக இருக்கனால அந்த ஓட்டை வந்து சீக்கிரம் மறைஞ்சிட்டு இருக்கும். போடும்போது கரெக்டாக அந்த ஓட்டையை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. எண்ணெயில் போடும்போது இந்த மாதிரி எண்ணெய் மேலே நீங்கள் ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், அந்த சைட்ஸ்லலாம் ப்ரௌனிஷாக வருது. இந்த டைமில் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சுருங்க. இதை எடுத்து நம்ம வெளியில் வச்சிடலாம். இப்போ அழகாக புரிஞ்சிடுச்சு நமக்கு. இதே மாதிரி எல்லா டோனட்ஸையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பக்கத்திலே நின்று திருப்பி போடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை வந்து செய்யுங்க. எண்ணெய் சூடோடையே செய்யாதீங்க. நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒன்றா போட்டு பொரிச்சிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னா ரொம்ப கருகிடும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா ஃப்ளஃபியாக உங்களுக்கு வரும். இந்த ஈஸ்ட்டு சேர்க்குறனால தான் அந்த ஃப்ளஃபினஸ் நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி எல்லா டோனட்ஸையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன். பர்ஃபெக்ட் சைஸ் இல்லைன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து டோனட் ப்ரெஸ்ஸில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஒரு தட்டில் வந்து கொஞ்சமாக சர்க்கரை பவுடர்ட் சுகர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸு, கொஞ்சம் மில்க்கு, இதெல்லாம் போட்டு நல்லா அதில் கலந்து வச்சுருந்தேன். இப்போது அந்த கோட்டிங்கில் நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுக்கிறது தான் கிளேஸ்டு டோனட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பவுடர்ட் சுகருன்றது ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து நல்லா சுகரை மிக்சியில் பவுட்ரு பண்ணிங்கன்னா அதுதான் பவுடர்ட் சுகர். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டோனட்டை. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.